அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பற்களை பற்றி புத்தகத்தின் இரண்டாம் தலைப்பான பால் பற்கள் பற்றி சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பால் பற்கள்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆங்கிலத்தில் மில்க் டீத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம சிறு பிள்ளைங்களாக இருக்கும்போது முளைக்கும் பற்களுக்கு பால் பற்கள்னு பேர். அதாவது இது நம்ம தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போது 4 மாத கருவாக இருக்கும்போதே பற்கள் அந்த தாடை எலும்புக்குள்ள உருவாக தொடங்குகிறது. பிறந்த பிறகு 6 மாதத்திலிருந்து முளைக்க தொடங்குகிறது. முதலில் கீழ்நாடி முன் பற்கள் முதலில் முளைக்க தொடங்கும். அதன் பிறகு மேல்நாடி முன் பற்கள், இவ்வாறு இது போன்ற நிலைகளை பார்த்திருப்பீங்க. இது மிக்சட் டென்டிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. பால் பற்களும் நிரந்தர பற்களும் கலந்து இருக்கும் வயது, அதாவது 6 மாதத்திலிருந்து 12 வயது வரை. இந்த போஸ்டில் இருக்கிற குழந்தைக்கு முன் பல் பால் பல் விழுந்து நிரந்தர பல் முளைக்க தொடங்குகிறது. இதைத்தான் நாம் மில்க் டீத் என்று சொல்கிறோம். அதாவது பால் பற்களின் அவசியம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு பால் பற்கள் தேவைப்படுகிறது. பால் பற்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது நமது தாடை எலும்பு சிறியதாக இருக்கும். அதற்கேற்ற மாதிரி சிறிய பற்களாக முளைக்கின்றது. அது பால் பற்களுக்கும் நிரந்தர பற்களுக்கும் உள்ள வேற்றுமை என்னன்னா, பால் பற்கள் நிரந்தர பற்களை விட சின்னதாக இருக்கும். நிரந்தர பற்களை விட பால் பற்கள் வெண்மையாக இருக்கும், அதாவது பால் கலரில் இருக்கும். அதனால தான் பால் பற்கள் என்று பெயர் பெறுகிறது. பால் பற்கள் இடையே சிறு சிறு இடைவெளிகள் இருக்கும். நிரந்தர பற்கள் முளைக்கும் போது பால் பற்கள் வேறு அழுத்துறதுனால பால் பற்கள் விழும்போது வேறு இல்லாமல் விழுறதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது 6 மாதத்திலிருந்து முளைக்க தொடங்கி 6 வயதில் அந்த மேல் நாடி நிரந்தர பல் முளைக்க தொடங்கும். அதன் பிறகு முதல் கடவாய்ப்பல் முளைக்க தொடங்கும். இவ்வாறாக 12, 13 வயதுக்குள் எல்லா பற்களும் விழுந்து நிரந்தர பற்கள் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இதைத்தான் இந்த இரண்டாவது தலைப்பில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூன்றாவது தலைப்பான பற்களின் அமைப்பு பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.